அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சசீந்திர ராஜபக்ச தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. மின்சார வாகன சந்தையை சீர்குலைக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளுக்கு எதிராக மின்சார வாகன உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக சீன பிரதமர் உறுதி. நேபாளத்தில் இசார சவந்தியுடன் சிக்கிய ஜால் தம்பதி அதிரவைக்கும் கைதுகள். மின்சார கட்டணம் தொடர்பில் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கை வருவோருக்கு நாளை முதல் கட்டாயமாகும் நடைமுறை. தமிழர் பகுதியில் தென்னந்தோப்பில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். இலங்கையில் 6 போலீஸ் அதிகாரிகளை குற்றவாளிகளாக அறிவித்த உயர்நீதிமன்றம். யாழில் குடும்பஸ்தருக்கு எமனாக மாறிய யாழ்தேவி புகையிரதம். கோட்டபாய தொடர்பில் மீண்டும் பரவும் சர்ச்சைக்குரிய பதிவு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த சசீந்திர ராஜபக்சவிற்கு சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டு பிணை மனு கோரிக்கை விண்ணப்பத்தை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருந்தார். சசீந்திர ராஜபக்ச உளத்தடுப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். சசீந்திர மீது அரசு சொத்து சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுப்படி மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் கட்டப்பட்டிருந்த அவரது அரசியல் அலுவலகம் அறகலைய போராட்டத்தின் போது தாக்கி அளிக்கப்பட்ட போது அதற்கான நஷ்ட ஈடாக 88,50,000 ரூபாய் சட்ட விரோதமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் மின்சார வாகன சந்தை மற்றும் அதனுடன் இணைந்த பொருளாதார நடவடிக்கைகளை வேண்டுமென்றே தடுக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளுக்கு எதிராக மின்சார வாகன உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் நாட்டில் மின்சார வாகனங்களுக்கான பெரும் சந்தை உருவாகியுள்ளது. மின்சார வாகனங்களை வாங்கிய அல்லது முன்பணம் செலுத்திய நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதே இந்த சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். சமீபத்திய நிகழ்வாக இலங்கை சுங்கத்துறை இறக்குமதி செய்யப்பட்ட மின்சார வாகனங்களின் ஒரு தொகுதியை அவற்றின் மோட்டார் சக்தி குறித்த கேள்விகளை முன்வைத்து துறைமுகத்தில் தடுத்து வைத்தது. இத்தடுப்பின் நியாயத்தன்மை குறித்த வழக்கு தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இச்சூழ்நிலையில் சங்கம் பின்வரும் கருத்துக்களை முன்வைக்கிறது. சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலை உற்பத்தியாளர் சான்றிதழின் விவரக்குறிப்புகள் ஏற்பதாகும். இந்த சான்றிதழில் உள்ள மோட்டார் சக்தி தகவல்களை நிராகரித்து சுங்கத்துறை வாகனங்களை தடுத்து வைத்துள்ளது. நவீன தொழில்நுட்ப கருவிகள் பொருத்தப்பட்ட சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்தில் மட்டுமே மோட்டார் சக்தியை சரிவர சோதிக்க முடியும். இலங்கையில் எந்த பல்கலைக்கழகத்திலும் இத்தகைய வசதிகள் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. சுங்கத்துறையால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் எந்த ஒரு அறிக்கையும் இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு பதிலாக மேலும் சிக்கலாக்க கூடும் என்று சங்கம் கவலை தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்க திட்டமிட்ட பல தனியார் நிறுவனங்கள் தற்போதைய நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கள் முதலீட்டு திட்டங்களை தாமதப்படுத்தியுள்ளன. சேவை மையங்களை விரிவுபடுத்தவும் ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் தயாராக இருந்த பல நிறுவனங்கள் ஊக்கமிறக்கப்பட்டுள்ளன. 2050க்குள் கார்பன் நடுநிலை நாடாக மாற வேண்டும் என்ற இலங்கையின் நீண்டகால இலக்கம் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியால் யாருக்கு லாபம் என்பதே சங்கத்தின் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. மக்கள் சீன குடியரசுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அக்டோபர் 13 பீஜிங்கில் தங்கள் சீன குடியரசின் பிரதமர் லீ கியாங் அவர்களுடன் விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டார். அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் நிதித்துறைகளில் பல்வகைப்பட்ட ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை சீனாவின் ஒரு சீனா கொள்கை ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் ஜீஜாங் மற்றும் சின்ஜியாங் தொடர்பான விவகாரங்களில் சீனாவுக்கு திடமான ஆதரவை வழங்குவதாகவும்
கலாநிதி அமரசூரிய மீண்டும் உறுதியளித்தார். இந்த கலந்துரையாடலின் போது பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தமைக்காக சீன அரசாங்கத்திற்கு இலங்கையின் பாராட்டை தெரிவித்த பிரதமர் மாநாட்டின் முக்கியத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பாலின சமத்துவத்துக்கான ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் முன்மொழிவுகளையும் வலியுறுத்தினார். உலக பொருளாதாரம், புத்தாக்கம், வறுமை ஒழிப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றில் சீனாவின் குறிப்பிடத்தக்க பங்கை பாராட்டிய பிரதமர் இலங்கையின் வளமான தேசம், அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வையும் எடுத்துரைத்தார். வறுமை ஒழித்த நிலையான அபிவிருத்தி, டிஜிட்டல் மயமாக்கல், 2025 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் உள்ளிட்ட செயல் திட்டங்களின் செயல்திறனை மேம்படுத்துவது ஆகிய இலங்கையின் தேசிய முன்னுரிமைகளையும் சீன பிரதமர் லீ சியாங் அங்கீகரித்தார். இக்கலந்துரையாடலின் போது கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் அண்மையில் எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை எடுத்துரைத்த பிரதமர் பீஜிங் பிரகடனத்தின் தொடர்ச்சியான ஆதரவை ஒரு செயல்பாட்டு தளமாக வெளிப்படுத்தினார். அத்துடன் பெண்களின் தலைமைத்துவம், அதிகாரமளித்து சம வாய்ப்பு, வன்முறையிலிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான தேசிய முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியொன்றும் இசாரா செவந்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் இன்று வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் செவந்தி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். 2025 பிப்ரவரி 19 கனிமுள்ள சஞ்சீவ புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 25 வயதான பிங்குர தேவகி இசாரா செவந்தி இந்த கொலையில் உதவியாகவும் உடந்தையாகவும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். இவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை வழிநடத்தியதாகவும் திட்டத்தை திட்டமிடப்பட்டதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. துப்பாக்கிச்சூடு நடந்த நாளிலிருந்து இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம், மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினரால் இசாரா செவந்தியை கைது செய்வதற்கு சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பகா மற்றும் நுகேகொடியைச் சேர்ந்த 2 பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். 2025 ஆண்டுக்கான 3ஆம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மின் கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்சார கட்டண திருத்தம் அடுத்த 3 மாதங்களுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KPL சந்திரலால் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் நாட்டுக்குள் நுழைவதற்கு முன் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் மின்னணு பயண அங்கீகார அனுமதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவிற்கு தகுதியுள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் அதன்படி இந்த அனுமதியை பெற வேண்டும். இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான அதன் பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை 2ஆம் நிலை கீழ் புதுப்பித்துள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கல் மட பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் ஆணொருவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள மக்கள் களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமையவே சடலம் மீட்கப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்ட பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் குருக்கள் மடத்தைச் சேர்ந்த 81 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கொட்டாவை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் 6 அதிகாரிகள் தனியார் பேருந்து உரிமையாளரை எந்தவொரு நியாயமான காரணமின்றி கைது செய்ததன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சம்பவத்தில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த பணத்தில் இருந்து 1 மில்லியன் ரூபாவை மனுதாரருக்கு வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொட்டாவை பன்னிப்பிட்டியவைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கினர். 2021 ஆண்டு ஜூலை 9 இரவு எந்தவொரு நியாயமான காரணமின்றி கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு மண்டியிட வைக்கப்பட்டு தலையில் துப்பாக்கி வைத்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில்
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் இவ்வாறு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பழைய இத்தாவில் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதுண்டதில் சாரதி பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஜாழ்தேவி ரயிலுடன் கடவையை கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டி மோதுண்டுள்ளது. சம்பவத்தில் பழைய வண்ணாங்கேணி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய வயோதிபரே உயிரிழந்துள்ளார். சடலம் கொடிகாமம் ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டு பழைய போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரப்படுகின்றது. கதிர்காமம் மெனிங்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டிடம் தனக்கு சொந்தமானது என்று சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவில் இந்த அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார். கதிர்காமம் மெனிங்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டிடம் எனக்கு சொந்தமானது என்று அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு வருவதை காணலாம். திங்கட்கிழமை 13ஆம் தேதி சில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட செய்தியில் மேற்படி கட்டிடத்தை குறிப்பிடும் போது எனது பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணை தொடர்பாக நானும் ஒரு அறிக்கை அளித்தேன். அது குறித்து என்னிடம் கேட்டதற்கான காரணம் அந்த கட்டிடத்துக்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக ராஜபக்ச என்ற பெயரின் நபரின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பமாகும். இருப்பினும் அந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை. இந்த தவறான செய்தி அவ்வப்போது வெளிவந்தாலும் தகவலுக்காகவும் கதிர்காமம் மெனிக்கங்கைக்கு அருகிலுள்ள கட்டிடம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.